எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை காலத்தில் நம்ம ரோஜா செடிகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற பற்றி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்மளோட வீடியோவில் என்ன நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜா செடி எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லுமே மழை தான். ஸோ இந்த மே மாதத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு மழை தொடங்கிட்டு இங்கே சரியான மழை. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த டைம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் மழையில் நின்று தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மழை காலத்தில் வந்து நம்ம ரோஜா செடிகளை நல்லா பாதுகாத்துக்கிட்டா அப்படி தான் நம்மளுக்கு நல்லா அந்த ரோஜா செடிகளை பூக்கள் தரும். அதிகமாக செடியும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளரும். ஒரு 5 டிப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது மழை காலத்தில் வந்துட்டு ரோஜா செடிகளுக்கு வேரழுகல் நோய் வரும். ரோஜா செடிகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா பூக்கள் செடிகளையுமே வந்துட்டு வேரழுகல் நோய் வருங்க. சாமந்தி, செவ்வந்தி, செம்பருத்தி செடி, இது மாதிரி எல்லா செடிகளுக்குமே இந்த நோய்கள் வந்துட்டு தாக்கல் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு எப்போயுமே நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரோஜா செடிகளில் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு இந்த வேருக்கு கொஞ்சம் தள்ளி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ தூரம் கேப் விட்டு சுற்றி வந்து வேப்பம் புண்ணாக்க நீங்கள் போட்டு கொடுக்கணும். இப்போ நான் வச்சுருக்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அரை கைப்பிடியே போதும். நீங்கள் இதை விட பெரிய பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டு கொடுங்க. பள்ளம் போல் நல்லா தோண்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வேப்பம் புண்ணாக்க போட்டு கொடுக்கணும். நீங்கள் போட்டதுக்கப்புறமா மழை வந்தது அப்படின்னா ஓகே. நீங்கள் போட்டதுக்கப்புறமா ட்ரையாக இருக்கக்கூடாது. தண்ணி எப்போயுமே வந்துட்டு ரோஸ் செடிக்கு விட்டுருங்க நீங்கள் வேப்பம் புண்ணாக்க போட்டதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மழை நம்ம பெஞ்சிக்கிட்டே இருக்கும் போது தொட்டியில் வந்து தண்ணி தேங்கி நிற்கவே கூடாது. அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மழை பெய்கிற டைமில் வந்துட்டு பாட்டில் அப்படியே தண்ணி தேங்கியே நிற்கும். நம்ம அந்த ஹோல் வழியாக கூட தண்ணி வந்துட்டு போகாது, அந்த மண்ணெல்லாம் அடைச்சிட்டு. ஒரு நாள் ஃபுல்லுமே தண்ணி தேங்கி அப்படியே நின்றுட்டு இருந்து கீழே போகாமல் இருந்ததுன்னா நம்மளோட ரோஜா செடி வந்துட்டு வேகமாகவே அழுகிடும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடியே மழை காலத்தில் ரோஜா செடிகள் எப்படி பராமரிக்கணும்னு ஒரு வீடியோ நம்மளோட சேனல்லே போட்டிருப்பேன். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கல் அடியில் வச்சுட்டு நம்ம பாட்டை வந்துட்டு சரிச்சது மாதிரி மேலே ஒரு கவர் மட்டும் கண்டினியூஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பாட்டில் வந்துட்டு ஒரு கவர் கட்டி நீங்கள் சாய்ச்சி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மழை பெஞ்சு ஃபுல் இடமும் எங்களுக்கு வந்துட்டு மரமே சாஞ்சி கிடக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிளான்ட்டுக்கிட்ட போகும்போது நீங்கள் பக்கத்தில் மரங்கள் இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூடோமோனஸ் அது வந்து உயிர் உரம் தான். ஸோ அதை ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் போல் எடுத்து நம்ம வேர் பகுதிகளை பக்கத்தில் ஒரு குழி மாதிரி தோண்டி நீங்கள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு வரலாம். அப்படி கொடுக்கும்போது நம்மளோட வேர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வேரழுகல் நோயும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மல்லிகைப்பூ செடி வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் எப்படி தேங்கி நிற்கிதுன்னு இந்த மாதிரி தேங்க விடாதீங்க. மண்ணில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிட்டு அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு வரலாம் சூடோமோனஸை. அப்படி இலைகள் மேலேருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது வாடல் நோய், இலை சுருண்டுதல் நோய், இலையில் புள்ளியாக கருப்பு விழுகுது இல்லையா, ஸோ அந்த நோயெல்லாம் வந்துட்டு சரியாகுங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எருக்கன் செடி அப்படின்றது. அதில் வந்து இலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இலைகளை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வேர் பகுதியில் நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வேரழுகல் நோய், நூற்புழு தாக்குதல், வேர்ப்புழுக்கள், அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா எருக்கன் இலையை வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சுற்றி போட்டு விடுங்க. 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நீம் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இலைக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு வாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கறதுனால இந்த டைமில் வந்துட்டு இலைகளில் வந்து புழுக்கள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இருக்காது, பூச்சி தொந்தரவு வந்துட்டு இல்லாமல் இருக்குங்க. இப்போ நம்ம 5 டிப்ஸை பார்த்தாச்சு இல்லையா. ஸோ நம்மளோட ரோஸ் செடியில் இந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரோஜா இலைகளில் வந்துட்டு இலை முழுக்கும் கருப்பாக பிள்ளியாக விழுந்து அது இலை வந்து எல்லோஸாக மாறி கீழே துளிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி இந்த இப்போ ரோஜா கம்பில் ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு டிஷஸ் தான். ஸோ அது என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். அந்த இலையில் புள்ளி விழுந்து அந்த கருப்படைஞ்சு இலைகள் வந்து நாளடைவில் மஞ்சள் நிறமாக மாறி தொழியுது இல்லையா. ஸோ அதுக்கு பெஸ்ட்டான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேமூர் கரைசல். ஸோ அதை வந்து ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் நான் கொடுத்துருப்பேன், நம்மளோட யூடியூப் சேனல்லையே. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு தேங்காய் புளிச்ச மோர்
ஒரு 3-4 டேஸில் வந்துட்டு நல்லா புளிக்க வச்ச மோர், தேங்காய் பால் 2ம் சரிசமமாக அளவு எடுத்துக்கிறணும். இந்த 2மே ஒரு வாரத்துக்கு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தேமூர் கரைசல் ரெடி ஆயிருங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு அதில் 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். தேமூர் கரைசலை வந்துட்டு சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். 1 லிட்டர் தேமூர் கரைசல்னால் 9 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துக்கிறணும். அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி இலைகளில் கரும்புள்ளிகள் வைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுங்க. மழைக்காலத்தில் எப்படியெல்லாம் பராமரிக்கணுன்றதை கேர்ஃபுல்லாக பார்த்து பராமரிச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம நல்லாவே க்ரோத் இருக்கும் ரோஜா செடிகளுக்கு. வேரழுகல் நோய் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். நீங்களும் இந்த மழையில் ரொம்ப சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் செய்யுங்க. கார்டனிங்கில் வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மரங்கள் சுற்றி இருந்தாலும் நீங்கள் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க.